ஹாய். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஸ்கேலப் நெக் வந்து பண்ண போறேன். ஏன்னா, ஒரு வீடியோல வந்து ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, ஸ்கேலப் எப்படி ட்ரா பண்ணுறது அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா, இதுதான் என்னுடைய ஃப்ரண்ட் ப்ளவுஸு. சரிங்களா? இதில் நான் கேன்வாஸ் வச்சுருக்கேன். ஸோ, இந்த நெக் லைனை நம்ம வந்து ஃபஸ்ட் வந்து நம்ம ட்ரேஸ் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ, இப்போ பார்த்தீங்கன்னா, நான் ட்ரேஸ் வந்து எடுத்துட்டேன். ஸோ, இதில் நம்ம 2 பாயிண்ட் பண்ணலாம். ஒரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, நான் இதுதான் வந்து ஒரிஜினல் பாயிண்ட்டு. ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து கூட நம்ம கர்வ் நம்ம கொண்டுட்டு வரலாம். சரிங்களா? இதனுடைய சைஸுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இப்போ நீங்கள் சின்னதாக வைக்கிறீங்கன்னா 1 இன்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ 1 இன்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பட் இல்லை, இப்போ நமக்கு வந்து சின்ன சின்ன குழந்தைகளுக்குன்னா அந்த 1 இன்ச் நல்லாயிருக்கும். கொஞ்சம் பெரியவங்கன்னு சொல்லும்போது வந்து ஒரு 1.25 1.5 இன்ச்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஒய்ட் நெக்காக இருக்குன்னா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து 1.25 போட்டிருக்கேன். முக்கியமாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஆக்சுவலி இது நான் ட்ரா பண்ணுறது வந்து ஃப்ரண்ட் போர்ஷன். ஸோ இந்த பக்கத்தில் நமக்கு வந்து கம்மியாக வந்தால் கூட பெருசாக நமக்கு தெரியாது. ஸோ இந்த பாயிண்டில் பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஒரிஜினல் லைன் இது தான். பட் எனக்கு என்னென்னா கொஞ்சம் கூட எனக்கு அந்த ஸ்கேலப் அந்த பாயிண்ட் வந்து என்னுடைய ஒரிஜினல் லைனில் வரணும்னு சொல்லிட்டு நான் இதில் இருந்து வந்து 1/2 இன்ச் வந்து வெளியே வந்து எடுத்திருக்கேன். சரிங்களா? பட் இதில் என்ன பாயிண்ட் நீங்கள் நோட் பண்ணணுன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நான் வந்து 1.25 நான் மார்க் பண்ணி அந்த கர்வை நான் வந்து போட்டுட்ருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள், இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட். பட் என்னென்னா நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது நமக்கு இந்த பாயிண்ட் தான் நமக்கு வேணும். ஏன்னா இங்கே போகும்போது ரொம்ப வைட் ஆகிடும். ஸோ இந்த பாயிண்டில் இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாயிண்ட்டை நான் கர்வ் பண்ணி இப்படி கொண்டுட்டு வரேன். இப்படியும் பண்ணலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளுடைய ஒரிஜினல் லைனையே நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணி கூட நம்ம பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்படி செஞ்சுக்கலாம். இதில் இன்னொரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கர்வ் வந்து நல்லா வளைச்சி போடணும். சரிங்களா? சும்மா ஃப்ளாட்டாலாம் போட்டிங்கன்னா அந்தளவுக்கு நமக்கு லுக்கு தெரியாது. ஸோ நல்லா வளைச்சி போட்டால் தான் நமக்கு நம்ம தச்சு வரும்போது அதனுடைய அவுட்புட் வந்து நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு. சரிங்களா? ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஃபினிஷிங்கை நம்ம பார்ப்போம்.